வணக்கம். வெல்கம் டு விஎன் டிராயிங் புக் சேனல். நம்ம சேனலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? விஎன் டிராயிங் புக் சேனல்னு சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஆல்னு கொடுங்க. அப்போ தான் கீழே நம்ம இன்பாக்ஸில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ட்ரா பண்ண போகிறது டக் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ வாத்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆயில் பேஸ்டல் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப் போட்டுக்கோங்க. ஓவல் ஷேப்பில் இந்த சைட் கார்னரில் டச் பண்ணுற மாதிரி 2 லைன் கிராஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு லீஃப் மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு பீக் ட்ரா பண்ணுறோம். வி மாதிரி போட்டு ஸோ சென்டரில் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு விங்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டு ட்ரா பண்ணுறதுக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வரும் உங்களுக்கு ட்ராயிங். சரிங்களா? ஸோ வந்து லைட்டாக விங்ஸ் ட்ரா பண்ணுங்கள். ஃபுல் லைன் ட்ரா பண்ணி ஜாயின் பண்ணிடாதீங்க அந்த இடத்துல. ஸோ இப்போ கீழேயும் அதே மாதிரி ட்ரா பண்ணிடுறோம். இப்போ அந்த தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் ரஃப் பண்ணிட போகிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்கெட்ச் போட்டோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அந்த லைன்ஸ் எல்லாம் ரஃப் பண்ணிவிட்டு மேலே வரைஞ்ச ட்ரா பண்ணுறது மட்டும் அப்படியே விட்டுருங்க. லைட்டாக விங்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல மட்டும் இந்த டபுள் லைன் போட்டுட்டு இந்த ஹெட்லேயும் சர்க்கிள் ஷேப் போட்டோம் இல்லையா, அந்த ஜாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது, அந்த கனெக்ட் ஆனதையும் லைன்ஸையும் எரேஸ் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு அந்த லைன் தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கலரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பீகாக் ப்ளூ கலர் இருக்கும் இல்லையா, பீகாக் கலருன்ட்டு, ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து லைட்டாக அவுட்லைன் போட்டுக்கோங்க. அந்த சென்டரில் வர அந்த டபுள் லைனுக்கு மட்டும் பண்ணிடாதீங்க நெக்கில். மற்ற இடத்துல மட்டும் அவுட்லைனில் மட்டும் லைட்டாக கலர் பண்ணிக்கோங்க. சென்டரில் வேண்டாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். சென்டரில் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் பண்ணிவிட்டு க்ரீன் வச்சு மர்ச் பண்ணிடணும். ஸோ அதை அடுத்தது அதுக்கு மேலேயே ஒயிட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஒயிட் மேலேயே க்ரீன் வச்சு திருப்பி மர்ச் பண்ணி விட்டுருங்க. இல்லை இப்போ நெக்ஸ்ட்டு பீகாக் கலர் எடுத்து ஃபுல்லாக கலர் பண்ணிவிடுங்க. அந்த கண் சுற்றி மட்டும் அந்த க்ரீன் கலர் பண்ணணும். இந்த பீகாக் ப்ளூ வந்து லைட்டாக பண்ணுங்கள். இந்த நெக்கில் பண்ணும்போது பண்ணிவிட்டு லைட்டாக சுற்றி ஒயிட் பண்ணிட்டுருங்க. கீழேயும் நெக்கு கீழேயும் கொஞ்சம் லைட்டாக கலர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. பீக்கு அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து எல்லோ ஆர்க் கலர் கொடுக்க போகிறோம். எல்லோ ஆர்க் ஓகேங்களா? ஸோ எல்லோ ஆர்க் கலர் கொடுத்துட்டு கீழே பாடிக்கு கலர் கொடுக்க போகிறோம். பிளாக் ப்ரௌன் எடுத்துக்கோங்க. பிளாக் ப்ரௌன் இல்லைனாலும் பரவாயில்ல. பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துட்டு ப்ரௌனை வச்சு மர்ச் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக வரும். ஸோ பிளாக் ப்ரௌன்னா வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிற ப்ரௌனுன்னு அர்த்தம். ஸோ அந்த ப்ரௌன் வச்சு இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு விங்ஸ்லேயும் லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த கர்வ் லைன்ஸும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சீயாக போட்டுட்டு அதுக்கு மேலே நார்மல் ப்ரௌன் வச்சு, நார்மல் ப்ரௌன்னா ப்ரௌன் மீடியம் ப்ரௌன் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரௌன் வச்சு நம்ம அது மேலே மர்ச் பண்ண போகிறோம். இப்போது ஸோ அந்த ப்ரௌன் கலர் எடுத்துக்கிட்டு அந்த லைன்ஸ், அந்த கர்வ் லைன்ஸ் விங்ஸில் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் மர்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக தனித்தனியாக மர்ச் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் இந்த ப்ரௌன் தான். ஸோ ஒவ்வொரு கலருக்கும் தனித்தனியாக கேப் விட்டு மர்ச் பண்ணணும். ஃபுல்லாக ஓவரால் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இன்னொரு கலர் நம்ம திருப்பி மர்ச் பண்ண போகிறோம் எல்லோ ஆர்க் வச்சு. அதனால் லைட்டாக அந்த லைன் மேலே மட்டும் லைட்டாக மர்ச் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் டார்க் தேவையோ அங்கே மட்டும் பண்ணிவிடுங்க. சென்டரில் மட்டும் பண்ணக்கூடாது, அந்த வாத்தோட வயிறு பக்கத்தில். ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக ஒயிட் வரும். அதனால் நம்ம அங்கே பண்ண போகிறதில்ல கலரு. இதை இப்போ பிளாக் வச்சு லைட்டாக இன்னும் கொஞ்சம் டார்க் தேவை அந்த இடத்துல எனக்கு. அதனால் நான் லைட்டாக பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் பிளாக் வேண்டுமோ அங்கெல்லாம் அந்த இடத்துல மட்டும், அந்த விங் டெயிலில் பாடி ஃப்ரண்ட் சைடில் மட்டும். இப்போ டார்க் எல்லோ ஆர்க் வச்சு லைட்டாக மர்ச் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இவ்வளோ தான் பண்ண போகிறோம். சென்டரில் மட்டும் நான் அடிக்கல பார்த்தீங்களா, அவ்வளோ கேப் இவ்வளோனா விடுங்க. ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக டோட்டலாக ஒயிட் வரும்.
ஒயிட்டும் க்ரே வச்சு தான் மர்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த இடத்துல ஒயிட் கொடுத்துக்கலாம். இப்போது ஃபுல்லாக லைட்டாக ஒயிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லைட்டாக க்ரே கலர் எடுத்து அது மேலேயே அங்கங்கே கலர் கொடுத்துருங்க. இப்போ எல்லோ ஆர்க் வச்சு மர்ச் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்ம ஒயிட் கொடுக்கும்போது பிளாக் ப்ரௌனும் லைட்டாக தனியாக தெரியுது. ஸோ அதை லைட்டாக மர்ச் பண்ணுற மாதிரி ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே எல்லோ ஆர்க்கை வச்சு 2 கலரையும் ஒயிட்டையும் ப்ளஸ் அந்த மேலே கொடுத்த ப்ரௌனையும் சென்டரில் மர்ச் பண்ணிவிடுங்க. மர்ச் பண்ணிட்டீங்கன்னா அது இந்த மாதிரி லைட் கலர் வந்துடும். ஸோ இப்போ க்ரே கலர் வச்சு லைட்டாக கலர் பண்ணிவிடுங்க. அடியில் மட்டும் கொஞ்சம் டார்க்காகவும் மற்ற இடத்துலலாம் லைட்டாக பண்ணிவிடுங்க. ஸோ திருப்பி ரொம்ப டார்க் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒயிட் வச்சு லைட்டாக கிளியர் பண்ணிவிடுங்க. அந்த இடத்துல எங்கே ஓவர் டார்க் ஆகிடுச்சோ அந்த இடத்துல மட்டும் அந்த ஒயிட்டை வச்சு மேலே மர்ச் பண்ணிட்டீங்கன்னா அது கலர் லைட் ஆகிடும். இப்போ நெக்லேயும் அந்த மாதிரி ஒயிட் கொடுத்துட்டு மேலே வந்து கண்ணுக்கு லைட்டாக ஒரு டாட் மாதிரி வச்சுருங்க. ட்ரா பண்ணவோ கலர் அடிக்கவோ வேண்டாம். ஒரு சின்ன டாட் மட்டும் வைங்க போதும். ஏன்னா பிளாக் வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ சாஃப்ட் ஆயில் பேஸ்டல் அப்படின்னாலே ஹெவி டார்க், டீப் ப்ளூ, பிளாக் ப்ரௌன், அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர், இதெல்லாம் வந்து ஓவர் ஆயிலாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ அதை பண்ணும்போது பார்த்து லைட்டாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹெவி டார்க் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக. ஏன்னா ஓவர் டார்க் ஆகிடும் அப்புறம் நம்ம பண்ணும்போது. ஸோ இப்போ அது ஒயிட் இந்த மாதிரி லைன்ஸ் அங்கங்கே கொடுத்துட்டு அது மேலேயே திருப்பி எல்லோ ஆர்க் வச்சு லைட்டாக மர்ச் பண்ணி விட்டுற போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம பிளாக் ப்ரௌனில் லைட்டாக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லைன் கொடுத்தோம் பார்த்திங்களா, அந்த லைன் மறையாத சேம் வந்து சென்டரில் மட்டும் பண்ணணும். ஆல்ரெடி அந்த பிளாக் ப்ரௌன் கொடுத்த இடத்துல அது மறையக்கூடாது. அந்த லைன்ஸ் அவுட்லைன் மட்டும் தெரியணும். திருப்பி உங்களுக்கு மறைஞ்சிடுச்சு அப்படின்னா திருப்பி லைட்டாக வரைஞ்சி விட்டுருங்க. அது மேலே பார்த்திங்கன்னா எனக்கு மறைஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ திருப்பி நான் லைட்டாக வரைஞ்சி விடுறேன். பார்த்திங்கன்னா லைட்டாக பிளாக் எடுத்து, பிளாக் இல்லைனாலும் பிளாக் ப்ரௌன் வச்சு கூட, பிளாக் ப்ரௌன்னா அதாவது டார்க் ப்ரௌன் வச்சு கூட அவுட்லைன் லைட்டாக பண்ணிவிடுங்க. ரொம்ப ஃபுல்லாக எல்லா லைனுக்கும் பண்ண வேண்டாம். இல்லைனாலும் பரவாயில்ல, பண்ணலனாலும் அதை நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிவிடுங்க. எந்தெந்த கலர் எங்கெங்கே அடிச்சோமோ அந்த கலர் வச்சு அவுட்லைன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ கீழே வந்து டார்க் ப்ளூ வச்சு லைட்டாக கலர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே லைட் ப்ளூ கலரில் பண்ணிடுறோம். ஃபுல்லாக ஓவரால் மர்ச் பண்ணி விட்டுருங்க மேலே. இப்போ அது தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு அவுட்லைன் பிசுறாக தெரியுது அப்படின்னா அந்த இடத்துலலாம் லைட்டாக அப்படி ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி அவுட்லைன் பண்ணி கவர் பண்ணிவிடுங்க. ஸோ ஏன்னா நம்ம கலர் அடிக்கும்போது லைட்டாக வெளியவும் வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கலர்ஸ் வெளியே வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கலர் என்ன கலர் அடிக்கிறீங்களோ, இப்போ ப்ரௌன் விங்ஸுக்கு ப்ரௌன் அடித்தோம் இல்லையா, ஸோ ப்ரௌன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே அந்த கலர் அடிச்சிங்கன்னா வெளியே போகாத கலர் வந்து பார்க்க நீட்டாகவும் இருக்கும். பிக்சர் அவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே கலர் அடிங்க. அதாவது எந்த கலர் அடிக்க போகிறோமோ அந்த கலரில் தான் அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஆரஞ்சு அடிக்க போகிற இடத்துல போய்ட்டு நீங்கள் க்ரீன் அவுட்லைன் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம கலர் அடிக்கும்போது அது ரெண்டும் மர்ஜ் ஆகிட்டு ப்ரௌன் மாதிரி மாறிடும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.